குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். இப்போ லாஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சஸ்க்கான அந்த எக்ஸாம்பிள்ஸ் அப்படி பார்த்துட்ருக்கோம். எதெல்லாம் கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம், அது ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் பார்த்துட்ருக்கோம். இப்போ லாஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா கண்டிஷன்ஸ் நீடட் ஃபார் ஏ கெமிக்கல் சேஞ்சஸ். ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ்க்கான தேவையான நிபந்தனைகள், உருவாவதற்கு தேவையான காரணிகள் சொல்லலாம், இல்லைன்னா நிபந்தனைகள், அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கான்டாக்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸு, ஹீட்டு, லைட்டு, எலக்ட்ரிசிட்டி, அப்ளையிங் த ப்ரெஷர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ் நீடட் ஃபார் கெமிக்கல் சேஞ்சஸ் டு அக்யூர், நிகழ்வதற்கு தேவையான காரணிகளாக நாம் பார்த்தோம். ஸோ இதனுடைய கண்டினியூ நாம் இப்போது பார்க்கலாம். இன்றைக்கி இது என்ன பார்க்குறோன்னா இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஏ கெமிக்கல் சேஞ்ச். ஒரு கெமிக்கல் சேஞ்சு நடப்பதற்கான இண்டிகேட், அதாவது குறியீடுகளாக நமக்கு சில விஷயங்கள் உணர்த்தும். ஒரு கெமிக்கல் சேஞ்சு இப்போ நடக்குது அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாள குறியீடு, ஒரு இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். Take some broken pieces of the egg shell in a test tube and add lemon juice to it. You could see bubbles of carbon dioxide evolving in the test tube. ஒரு டெஸ்ட் டியூப்பில் முட்டையினுடைய ஓடுகளை போட்டுட்டு அதை தூள் பண்ணி போட்டுட்டு லெமன் ஜூஸை நாம் உள்ளே ஆட் பண்ணோம்னா ஒரு பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படியே நுரைச்சி அப்படியே முட்டையாக அப்படியே பபுள்ஸாக ஃபார்ம் ஆகி கார்பன் டை ஆக்சைடு நமக்கு எவால்வ் ஆகும். அப்போ என்ன நடக்குதுன்னா அங்கே ஒரு கெமிக்கல் சேஞ்ச் உருவாகுதுங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அந்த பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த பபுள்ஸ் உருவாகிறது நமக்கு ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடப்பதற்கான ஒரு இண்டிகேட். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் த கெமிக்கல் சேஞ்ச் பிட்வீன் த டூ, அந்த இரண்டுக்கும், அந்த முட்டையினுடைய ஓட்டுக்கும் அந்த லெமன் ஜூஸுக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த ஒரு கெமிக்கல் சேஞ்ச், மாற்றம் நடக்குது இல்லையா, அதை நமக்கு இந்த பபுள்ஸ் உருவாகிறது நமக்கு உணர்த்துது. ஹென்ஸ் we can say that evolution of bubbles serve as an indicator that of a chemical change. ஸோ இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எவால்யூஷன் ஆஃப் பபுள்ஸ், இந்த குமிழ்கள் உருவாகுது அப்படிங்கிறது எதை உணர்த்துகிறது அப்படின்னா இங்கே கெமிக்கல் சேஞ்சு நடந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துது. நெக்ஸ்ட் பாருங்க, when water is added to quicklime there will be evolution of the lot of heat along with the formation of slacked lime. குயிக்லைம்ங்கிறது சுட்ட சுண்ணாம்பு, அதாவது கால்சியம் ஆக்சைடு. இது நம்ம வீட்டில் வெள்ளை அடிக்கும் போது நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டுருவோம், பவுடராக வாங்கிட்டுருவோம். இந்த சங்கு மாதிரி கிளிஞ்சல் மாதிரிலாம் இருக்கும், லம்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு பானையில் கொட்டி தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெந்து நல்லா ஹீட் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இப்போ அந்த பானையினுடைய வெளிப்பக்கத்தை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டாக இருக்கும். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா குயிக்லைம் அப்படிங்கிறது வாட்டரோட ஆட் ஆகி கெமிக்கல், அதாவது வெந்து போகிறது இல்லையா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அங்கே நடந்து கெமிக்கல் சேஞ்சு நடந்துருச்சு. அது பேஸ்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறிடுச்சு. கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, ஸ்லாக்கடு லைம், நீட்டு சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மாறிடுச்சு. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? தொட்டு பார்த்தா சூடாக இருக்குது, ஹீட் வெளியே வருது. அப்போது இந்த ஹீட் அப்படிங்கிறது நமக்கு என்ன உணர்த்துகிறது, இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இங்கே கெமிக்கல் சேஞ்சு நடந்துருக்குங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஏ கெமிக்கல் சேஞ்ச் அண்ட் இட் இஸ் இண்டிகேட்டட் பை த எவால்யூஷன் ஆஃப் ஹீட். இந்த வெப்பம் அப்படிங்கிறது வெளியேறது பற்றியா, இது நமக்கு கெமிக்கல் சேஞ்சு நடந்துருச்சு. எதுக்கிடையில்? பிட்வீன் குயிக்லைம் அண்ட் வாட்டர். அந்த சுண்ணாம்புக்கும் சுட்ட சுண்ணாம்புக்கும் வாட்டருக்கும் இடையே ஏற்பட்ட அந்த கெமிக்கல் சேஞ்சு ரியாக்ஷன் நடந்துருச்சுங்கிறதுக்கு இந்த ஹீட் நமக்கு உணர்த்துது. இதுவும் நமக்கு ஒரு இண்டிகேட் தான். நெக்ஸ்ட்டு, எவ்ரி டே வி குக் ஃபுட் ஸ்டப்ஸ் அண்ட் க்ளீன் த எம்டி குக்கிங் யுட்டென்சில்ஸ். சப்போஸ் when we leave the cooked utensils with some cooked food and leave that without washing for a day. அப்போது நம்ம சமைச்ச பாத்திரங்களை அங்கே கூடிய உணவுலாம் அப்படியே அந்த பாத்திரத்துலேயே அப்படியே சில எல்லாம் கழுவி வச்சுருவோம், வாஷ் பண்ணி வச்சுருவோம். சில நாளில் என்ன செய்வோன்னா வாஷ் பண்ணாமல் அப்படியே அந்த ஃபுட்டில் அந்த அப்படியே இருக்கும், அந்த பாத்திரத்துலேயே இருக்குது வச்சுக்கங்களேன். அதை அப்படியே நம்ம கழுவாமல் அப்படியே வச்சுட்டோம், ஒரு நாள் பூரா அப்படியே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் என்ன ஆகும்னா அப்படி கெட்டு போய் அந்த மூடியை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் வரும். இப்போ என்ன அர்த்தம்னா அங்கே அந்த உணவுப் பொருள் கெட்டுருச்சுன்னு அர்த்தம். இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்?
ஒரு ஸ்மெல், ஒரு பேட் ஸ்மெல் அங்கே அடிக்குது இல்லையா? அப்போது அந்த கெட்டுப்போன ஸ்மெல் நமக்கு வந்து என்ன செய்யுது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துருச்சுங்கிறத நமக்கு வந்து உணர்த்துது. ஸோ இங்கே ஸ்மெல் அப்படிங்கிறது கெமிக்கல் சேஞ்சஸ்க்கான ஒரு இண்டிகேட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் த ஃபுட் ஸ்டஃப் had become rotten and produce a ஃபவுல் ஸ்மெல், அதாவது ஒரு துர்நாற்றத்தை நமக்கு வந்து உணர்த்துது. ஹியர் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் இஸ் கெமிக்கல் சேஞ்ச். ஸோ உணவு கெட்டு போயிடுச்சுங்கிறது வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்சு. இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? இட் இஸ் இண்டிகேட்டட் பை த ஃபவுல் ஸ்மெல் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த துர்நாற்றம் அப்படிங்கிறது நமக்கு வந்து உணர்த்துவதன் மூலியமாக இங்கே ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து உணர்த்துது. அந்த கெமிக்கல் சேஞ்சு தான் நடந்துருச்சுங்கிறது சொல்லுது. ஸோ ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் இஸ் கெமிக்கல் சேஞ்ச் அண்ட் இட் இஸ் இண்டிகேட்டட் பை த ஃபவுல் ஸ்மெல். ஸோ த சேஞ்ச் ஆஃப் ஓடர்னால் நம்ம மனமாற்றம். நல்லா சாப்பிடும்போது எப்படி ஒரு மனமாக இருந்துச்சோ அது ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கெட்டு போச்சு. அது வந்து ஸ்மெல் நமக்கு வந்து காட்டி கொடுக்குது. இஸ் ஆல்சோ அண்ட் இண்டிகேட்டர் ஆஃப் தி கெமிக்கல் சேஞ்ச். ஸோ அந்த நாற்றம், மனமாற்றம் அப்படிங்கிறதும் மனம் மாறுதல் அப்படிங்கிறதுமே ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடந்ததற்கான ஒரு இண்டிகேட். When an iron nail is kept in water for a few days and taken out, the nail will become reduced brown in color, indicating that it has rusted. இது ரஸ்டிங் ஆஃப் அயனில் நம்ம பார்த்துட்டோம். நல்லா இருக்கக்கூடிய ஒரு இரும்பாணி துருப்பிடிச்சு போச்சுன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? மேலே வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும், அது ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் ஒரு லேயர் தட்டுனா அப்படியே கொட்டிடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து கலர் மாறுது இல்லையா? அந்த கலர் சேஞ்சுங்கிறது அந்த ஆணி துருப்பிடிச்சு போச்சுங்கிறது நமக்கு வந்து கெமிக்கல் சேஞ்சு நடந்துருச்சுங்கிறதுக்கான இங்கே அந்த நிறமாற்றம், கலர் சேஞ்சு நமக்கு வந்து உணர்த்துது. we know that rusting is a chemical change. எப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? it is indicated by a chemical change in color. இங்கே வந்து கலர் மாறி போச்சு ஆஃப் த அயன் நேல், இரும்பாணி அதனோட நிறம் மாறி போச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலியமாக இங்கே கெமிக்கல் சேஞ்சு நடந்திருக்குங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு we know that hot milk curls to form white lumps of curd when mixed with lemon juice. இது வந்து நம்ம வந்து பால் வந்து நம்ம போட்டு வைப்போம் இல்லையா, தயிராக பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு நிகழ்வு. சுடாக்கக்கூடிய ஒரு பாலில் வந்து எலுமிச்சை ஜூஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா அது என்ன ஆகும்னா தயிராக கேர்டாக மாறிடும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அது தயிர் மாதிரி மாறி இருக்கும். லம்ப்னா நம்மளுக்கு வீழ்படிவு மாதிரி இருக்கும், கெட்டியாக இருக்குது இல்லையா, அதுதான். எ லம்ப் ஆஃப் கேர்ட் இஸ் எ ப்ரிசிபிட்டேட்னா வீழ்படிவும் கெட்டியாக இருக்கும், தயிர் மாதிரி தயிர் எப்படி கெட்டியாக இருக்கு இல்லையா, அது that is obtained by the chemical reaction between hot milk and lemon juice இடையே ஏற்படக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்குங்கிறத இந்த precipitate அப்படிங்கிறது நமக்கு வந்து உணர்த்துது. precipitate வீழ்படிவு. ஸோ the formation of precipitate is also in the indication of the chemical change. ஸோ precipitate அப்படிங்கிற ஒரு உருவாச்சினாவே அங்கே கெமிக்கல் சேஞ்சு நடந்துருச்சுங்கிறதுக்கான ஒரு அடையாளத்தை நமக்கு வந்து கொடுக்குது. அப்போது எதெல்லாம் நமக்கு கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்ததற்கான ஒரு இண்டிகேட்டாக நம்ம சொல்லலாம்? there can be evolution of bubbles, evolution of heat, change of odor, change in color of formation of the precipitate. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் சேஞ்சஸ்க்கான இண்டிகேட்டாக நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்தது எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் அப்படின்னா என்ன? எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் ஃபிசிக்கல் சேஞ்சஸை பார்த்து கெமிக்கல் சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஆக்டிவிட்டி 9ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பையன்கிட்ட கூப்பிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஒரு கையில் வந்து நீ வந்து சோப் பவுடர் வச்சுக்கோ இல்லையா, இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸை கொஞ்சம் அது உள்ளங்கையில் நீ கொட்டி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு உள்ளங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சோப் பவுடர் இருக்குது, இன்னொரு உள்ளங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் பவுடர் இருக்குது. இப்போ ரெண்டுத்துலையுமே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆடிங் a few drops of water to soap powder and ask how the students feels upon adding water. இப்போ அதை ஃபீல் பண்ணுறான். எப்படி ஃபீல் பண்ணுறான்? சோப் பவுடர் இருக்கக்கூடிய கையில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும் மாதிரி நமக்கு தெரியும். குளுக்கோஸ் பவுடர் இருக்கக்கூடிய இதில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து ஹீட் வெளியேறுகிறது. சோப் பவுடரில் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணும்போது ஹீட் இஸ் லிபரேட்டட், வெப்பம் வெளியேறுகிறது. எப்படி ஃபீல் பண்ணுறான்? சூடாக இருக்கிறத ஃபீல் பண்ணுறான். சூடாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாலே அங்கே வெப்பம் வெளியே வருதுன்னு அர்த்தம். அதை தான் வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், எக்ஸோதெர்மிக் சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். குளுக்கோஸில் பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்குது. இந்த ஜில்லுன்னு என்ன அர்த்தம்னா ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால தான் அங்கே ஜில்லுன்னு வெளியே காட்டுது, கூலிங்காக காட்டுது. அப்போது ஹீட் இஸ் அப்சர்வ்டு. ஹீட் இஸ் அப்சர்வ்டுனாலே அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். சரி, இப்போ இதுதான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு.
In this activity என்ன கொடுத்தாங்க, the student reported that he or she யாரோ ஒருத்தர் felt the warmness என்னன்னா வெப்பமாக இருக்குது. ஃபார்ம் தான் கீழே அந்த பேரா தான் கொடுத்துருக்காங்க. சரி, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா we saw that the burning of magnesium ribbon gives out of heat and light. இது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம். மெக்னீஷியம் ரிப்பனை பேர்ன் பண்ணுறோம், எரிக்கிறோம், என்ன ஆகுது, எரிஞ்சு போய் நமக்கு ஆஷாக ஃபார்ம் ஆகுது, அதாவது மெக்னீஷியம் ஆக்சைடாக மாறுது. ஸோ இது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எரியும் போது ஹீட், பயங்கரமான ஒரு ஹீட் இருக்கும், லைட் வெளிச்சம் உருவாகுது. இதே மாதிரி பர்னிங் ஆஃப் வுட் ஆல்சோ ரிலீசஸ் ஹீட் அண்ட் லைட். ஒரு மரக்கட்டையை நம்ம எரிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஹீட் ஃபார்ம் ஆகும், லைட்டும் ரிலீஸ் ஆகும், ரெண்டுமே நடக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீட் இஸ் ரிலீஸ்டு. இந்த மெக்னீசியம் ரிப்பனை எரித்தாலும் சரி, ஒரு உட்டை நாம் எரித்தாலும் சரி, வெப்பம் வெளியேறுகிறது. எப்படி நம்ம உணரலாம், ஹீட்டாக இருக்குது நம்ம உணர்ந்தாலே ஹீட் வெளியேறுகிறது. ஹீட் இஸ் லிபரேட்டட், ஹீட் இஸ் ரிலீஸ்டு. எங்கெல்லாம் ஹீட் இஸ் ரிலீஸ்டோ, எங்கெல்லாம் ஹீட் இஸ் வந்து லிபரேட் ஆகுதோ அதெல்லாம் வந்து எக்ஸோதெர்மிக் சேஞ்ச். அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் கொடுத்துருப்பாங்க, இது நான் அப்புறம் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்டோதெர்மிக் அப்படின்னு என்ன, ஹீட் இஸ் அப்சர்வ்டு. ஸோ தெர் ஆர் சம் சேஞ்சஸ் இன் விச் ஹீட் இஸ் அப்சர்வ்டு. வெப்பத்தை வந்து அதை உறிஞ்சிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் அப்சர்வ் ஹீட் வென் இட் எவாப்ரேட்ஸ் டு ஃபார்ம் வாட்டர் வேப்பர். இப்போ வாட்டரை நாம் வந்து ஹீட் பண்ணுறோம், வாட்டரை ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டர் என்ன செய்யுது, அந்த ஹீட்டரை வந்து வாங்கிக்குது, உறிஞ்சிக்குது, அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது வந்து எவாப்ரேட் ஆகி என்ன ஆகுதுன்னா வாட்டர் வேப்பராக மாறுது. அப்போ அந்த வெப்பத்தை அது ஏற்றுக்கொண்டதுனால தான் அது வாட்டர் வேப்பராக மாறுது. ஸோ இது வந்து என்னது, எண்டோதெர்மிக் சேஞ்ச். இதே மாதிரி ஐஸ் அப்சர்வ்ஸ் ஹீட் வென் இட் மெல்ட்ஸ் டு ஃபார்ம் வாட்டர். ஐஸ் கட்டியாக இருக்குது, ஹீட் பண்ணுறேன், அந்த ஹீட்டை ஐஸ் என்ன பண்ணுது, ஏற்றுக்கொள்கிறது, அப்சர்வ் பண்ணிக்குது, உறிந்து கொள்கிறது. அதை ஏற்றுக்கிறதுனால தான் அது மெல்ட் ஆகி வாட்டராக மாறுது. ஸோ வெப்பத்தை ஏற்றுக்கொண்டால் ஹீட் இஸ் அப்சர்வ்டுனாலே அது எண்டோதெர்மிக் change. So such changes in which heat is observed are known as endothermic reaction. ஸோ வெப்பத்தை ஏற்றுக்கொண்டால், வெப்பத்தை அப்சர்வ் பண்ணிக்கிட்டா, வெப்பத்தை உறிந்துக்கிட்டா அது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ எவாப்ரேஷன் அப்படிங்கிறதும் மெல்ட்டிங் அப்படிங்கிறதும் ஹீட்டை என்ன செய்யுது, அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இது ரெண்டுமே எண்டோதெர்மிக் ரியாக்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். Dissolution of the glucose in water is also endothermic reaction change. அதாவது குளுக்கோஸ் வந்து நம்ம டிசால்வ் தண்ணியில் கரைக்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு எண்டோதெர்மிக்கான ஒரு சேஞ்சஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். சரி, அப்போது இந்த எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாலிடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் கட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஹீட் பண்ணுறேன், அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸில் என்ன ஆகுது, எக்ஸ்பேன்ஷன் ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆகி நகர்ந்து மெல்ட் ஆகி லிக்விடாக ஃபார்ம் ஆகும். இது என்னது, இது வந்து எண்டோதெர்மிக் சேஞ்சுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாருங்கள், இங்கே லிக்விட்னுடைய பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸோடு இருக்கும். இங்கே வந்து கூல் பண்ணுறேன், கூல் பண்ண என்ன ஆகும், மாலிகுல்ஸினுடைய அப்படியே கண்ட்ராக்ஷனாக சுருங்கி அப்படி நெருங்கி வந்து என்ன ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. ஃப்ரீஸ் ஆகும் என்ன ஆகுதுன்னா அங்கே சாலிடாக மாறிடுது. பார்ட்டிகல்ஸ் ஆஃப் கேஸஸில் பாருங்கள் எப்படி இருக்குது, கூல் பண்ணும்போது அதே மாலிகுல்ஸ் கண்ட்ராக்ஷன்னா அப்படி சுருங்கி வந்து லிக்விட் ஃபார்முக்கு மாறுது. இதெல்லாம் மாலிகுல்ஸினுடைய அரேஞ்ச்மெண்ட்டுடைய சேஞ்சஸ் தான். ஸோ இது மாதிரி எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக்ங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து எண்டோதெர்மிக்னா என்ன, எக்ஸோதெர்மிக்னா என்னன்னு பார்த்துருக்குறோம். இதனுடைய கண்டினியூவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.